எல்லாம் ஜோடி ஜோடியாக இருக்கிறாங்க. விழுந்தோம்னா காலி. அந்த இடத்த பாருங்கள் எவ்வளோ பயமாக இருக்குன்னு சொல்லி. வெள்ள நுரையில் பார்த்தோம்னா அவ்வளோதான். மறுபடியும் வெளியே வரதை பற்றி யோசிச்சே பார்க்கக்கூடாது. எல்லாம் முடிப்பாங்க. ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் டு கிரேசி தமிழ் மணிக்கலான். இப்போ நம்ம எங்கே கிளம்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரோடு ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. இது வந்து லாஸ்ட் டைம் வந்து எங்கே போனப்போ புளியஞ்சோலை போனப்போ காமிச்சிருப்பேன். அதே மாதிரி மத்தியானம் சேம் டைமிங்கில் தான் கிளம்புறோம். இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா மாயனூர் டேமு. புளியஞ்சோலைக்கு போன டைமிங் தான் தப்பே தவிர மாயனூருக்கு இதுதான் வந்து கரெக்டான டைமு. போயிட்டு குளிச்சுட்டு சாப்பிட்டு வரலான்னு கிளம்பியாச்சு. ஆக்சுவலாக இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை தான், ஆனால் இங்கே கரூரில் ஷட் டவுனுங்கிறனால ஆஃபீஸ் இல்லை. சரி அதனாலன்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. போய் குளிச்சுட்டு அதை ஒரு விளாக் எடுத்துகிட்டு வரலான்னு சொல்லி பார்ப்போம். உங்களுக்கு பக்கத்தில் போனோன்னு விளாக் பண்ணுறேன். அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் வெயிலாக இருக்குது, அதனால் அங்கே வந்துட்டு பார்ப்போம். மக்களே, இதுதான் வந்து கரூர்லேருந்து வந்தோம்னா திருச்சி பைபாஸ் ஜாயின் பண்ணுற இடம். இந்த இடத்துக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா வீரராக்கியம் பிரிவுன்னு சொல்லுவாங்க. இதோட வந்து ஹைவே ஜாயிண்ட் ஆகிடும். அப்படியே அங்கே போனோம்னா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 20 மினிட்ஸ் ட்ராவலில் வந்து மாயனூர் வந்துடும். மாயனூர் வந்து பார்த்திங்கன்னா கரூர்லேருந்து 20 கிலோமீட்டர்ஸு ப்ளஸ் குளித்தலையிலேருந்து ஒரு 21 கிலோமீட்டர்ஸ் வரும். ஒரு சென்டரான இடம். ஒரு சூப்பரான ஒரு டேம் கட்டியிருக்கிறாங்க. இந்த டேம் பார்த்திங்கன்னா 1959 கட்டினதாக சொல்கிறாங்க. ஒரு செக் டேம்னு சொல்லுவாங்க. இது வந்து அந்த இரிகேஷன் ப்ராசஸுக்காக கண்டினியூஸாக எப்போயுமே தண்ணி இருக்கணுங்கிறதுக்காக கட்டினது. நல்லாயிருக்கும். ஆனால் கொஞ்சம் விஷுவலாகவும் பார்க்க நல்லாயிருக்கும். வாங்க பார்ப்போம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு ரயில்வே ட்ராக் இருக்கும். அதை போட்டிருக்காங்கன்னு தெரியல, போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். கேட்டு போட்டாங்க. ஸோ வெயிட் பண்ணி தான் போகிற மாதிரி இருக்கும். சரி ஓகே பார்ப்போம். போட்டாங்க. ஓகே வெயிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு கிளம்புனதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். அவ்வளோ அவசரப்படுறாங்க. அதுவா ட்ரிகர் ஆகுது பாரு. நியூட்ரு அதுவா வந்துருச்சு. அவ்வளோதான். இதாண்டா போன டைம் சாப்பிட்டேன். சூப்பராக இருந்தது ஒரு கடையில் இருந்தா. அந்த கடை மீன் வாங்கிட்டு போய் வீட்டில் சாப்பிடுவோம். மக்களே, இந்த கடையில் வரும்போது ட்ரை பண்ணி பார்ப்போம். நல்லாயிருக்கும். ஸோ நிறையா வச்சுருக்காங்க. குளிச்சுட்டு வரும்போது சாப்பிடுவோம். இதுதான் வந்து மாயனூர் டேமுக்கு போகிற வழி. ஆமாம், நிறையா தண்ணி வருதுன்னு தான் போட்டிருந்தேன். பார்ப்போம். வாவ், சூப்பராக இருக்குது. அப்படியே நம்ம இங்கே வந்துட்டோம்னா இங்கே நிறையா வச்சுருப்பாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு சாப்பிட்டு போகலாம். அதே மாதிரி இங்கே வந்தீங்கன்னா பூச்சி, நிறைய பூச்சி இருக்குங்க. ஓட்டுறப்ப கண்ணில், காதில், மூக்கில் எல்லாம் அடிக்கும். பார்த்துருந்துக்கங்க. கௌசிக் போகிறாப்புல. எங்கள்லேயே ஒன்று விழுந்துருச்சு பாருங்க. இதெல்லாம் தான் மீன் வந்து க்ளீன் பண்ணுற இடம். இப்போ அவ்வளோக்கா இருக்குமான்னு தெரியல. ஞாயிற்றுக்கிழமை வந்தீங்கன்னா சரியான கூட்டமாக இருக்கும். இப்போ நம்ம போய் குளிப்போம். ஆனால் மக்களே, இப்போ நம்ம அங்கே தான் குளிக்க போகிறோம். ஸோ டேமுக்கு வந்தாச்சு. வா வா வா. இப்படியே கீழே இறக்கினோம்னா போயிடலாம். ஆஃப் ரோடிங் மாதிரி இருக்குது. எல்லாம் ஜோடி ஜோடியாக இருக்கிறாங்க. ஸோ இங்கே வந்து வண்டியை பார்க் பண்ணிட்டு அங்கே போய் குளிப்போம். சூப்பராக இருக்குது பாருங்கள் இடம். ஜம்மன் இருக்குது. நான் உள்ளே இறங்கிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். எவ்வளோ அதிகமாக ஓடுதுன்னு சொல்லி உங்களுக்கு தூரமாக இருக்கனால அவ்வளோக்கா தெரியாதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இன்னும் பக்கத்தில் போயிட்டு காமிக்கிறேன். நீங்களும் லீவெல்லாம் இருந்துச்சுன்னா
இந்த மாதிரி மாயனூர் டேமுக்கு வந்து குளிச்சுட்டு மீன் சாப்பிட்டு ஃப்ரெஷ்ஷாக பிடிச்ச மீனை சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டு போங்க, நல்லாயிருக்கும். ஒருத்தர் மீன் பிடிச்சிட்ருக்காரு, அதையும் போய் பார்ப்போம். அப்படியே நம்மளும் குளிச்சுட்டு உங்களுக்கு மீன் பிடிக்கிறதையும் காமிக்கிறேன். ஆனால் என்ன பாதையெல்லாம் தான் கொஞ்சம் டேமேஜராக இருக்கிற மாதிரி தெரியுது. பத்திரமா போய் சேர்ந்தா சரி. ஆமாம், அப்பா இதுக்கு அடியிலேயே வந்து தண்ணி ஓடிட்டு இருக்காட்டிருக்கு. ஆமாம், ஓடுது. விழுந்தோம்னா காலி. ஏதோ ஒரு கல்லில் போட்டு டொம்முன்னு அடி விழும். பாருங்க மக்களே, இப்போ நம்ம ட்ரெஸ் எல்லாம் இது பண்ணிக்கிட்டு குளிக்க ரெடி ஆகிடுச்சு. சரி குளிக்க போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்த சூஸ் பண்ணோம்ல, அந்த இடத்த பாருங்கள் எவ்வளோ பயமாக இருக்குதுன்னு சொல்லி. அந்த இடத்த பார்த்தீங்கன்னா அப்படியே தண்ணி அங்கிட்டு ரொம்ப இந்த சைடு வலியுது டேமில். நினச்சி பாருங்கள், அந்த டேமோட அந்த இது உடஞ்சி அந்த சைடில் இருக்க தண்ணி எல்லாருமே இந்த சைடு வந்துச்சுன்னா நம்ம நிலமை என்ன ஆகும்னு சொல்லி. அதே மாதிரி உங்களுக்கு இன்னொரு விஷயம் காமிக்கிறேன். அங்கே சின்னதாக ஒரு பையன் தெரிகிறாப்புல, இல்லை அங்கே அந்த பையன் வந்து எங்கள் கூட தான் வந்தாப்புல. ஆனால் வந்த உடனே வலையை போட்டாப்புல 3 மீன் பிடிச்சிட்டாப்புல. பார்ப்போம், அவர்கிட்ட போகும்போது மீன் கேட்டு பார்ப்போம். எப்படியும் தரமாட்டாங்க, நம்ம கடையிலேயே சாப்பிட்டு போயிடுவோம். நீங்கள் உள்ளே போய் குளிக்க ட்ரை பண்ணுவோம். ஓகேவா? ஓகேவா? மக்களே, மாயனூர் தண்ணி எப்படி இருக்குன்னு பாருங்கள். சூப்பராக இருக்குது. தண்ணி வந்து ஜில்லுன்னு இருக்குது. அதே மாதிரி தண்ணி ரொம்ப நிறையா வருது. அதனால் யாராச்சும் வர ஐடியாவில் இருந்தீங்கன்னா பார்த்து பத்திரமா வந்து குளிச்சுட்டு போங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த தடுப்பை தாண்டி வந்து தண்ணி வந்து குளிரிட்டு கீழே விழுந்துட்டுருக்குது. அதனால் கொஞ்சம் ரிஸ்க்கான இது தான். அதே மாதிரி இதை தாண்டி போகணும்னு நினச்சிங்கன்னா ரொம்ப கஷ்டம். நாங்கள் ஒரு டைம் போயிட்டு மறுபடியும் வரத்துக்குள்ளே இந்த இது வந்து தள்ளுது, அப்படியே ஓரமாக தள்ளுது. அதனால் பார்த்து பத்திரமா இருங்க. அதே மாதிரி மீனெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சிட்ருக்காங்க. சூப்பராக இருக்குது. வந்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டு போங்க. மீன் வந்து காலை கடிக்குது பயங்கரமாக. ஸோ என்னை வந்து தள்ளுது பாருங்கள். அப்படியே அப்படியே போகிறோம். இங்கே அப்படியே போகுது, தள்ளுது. அதனால் பார்த்து பத்திரமா என்ஜாய் பண்ணுங்கள். இல்லை அவ்வளோக்கு இருக்காது. க்ளீன் பண்ணி கொடுக்குறத க்ளீன் பண்ணுறது மக்களே, இதுதான் வந்து மாயனூர் மீன் சந்தை. ஆனால் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமைங்கிறனால அவ்வளோக்கா ஒன்றும் கடை இல்லை. இருந்தாலும் நிறைய கடை இருந்தது. கொஞ்சம் காலியாக இருக்குது. மீன் இவ்வளோ வாங்கியிருக்கேன். எவ்வளோடா பாய் மீன்? இது மொத்தம் 500 ரூபாய்க்கிட்ட வாங்கியிருக்கேன். 450 ரூபாய்க்கு 450 ரூபா. ஸோ ஞாயிற்றுக்கிழமை வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் மீன். இன்றைக்கி கொஞ்சம் கம்மி தான். ஆமாம், ஞாயிற்றுக்கிழமை பொறுத்த வரைக்கும் ரேட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ வந்து பார்த்து வாங்கிக்கோங்க. ஆனால் மீன் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், அது மட்டும் கேரண்டியாக சொல்லலாம். ஏன்னா போய் மீன் ஆனால் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், அது மட்டும் ஷோராக சொல்லலாம்.
வந்து குளிச்சுட்டு அப்படியே மீனெல்லாம் வாங்கிட்டு சரி பாலத்துலேருந்து ஒரு வியூ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வந்தாச்சு. மாயனூர் டேமோட அந்த வியூ பாருங்கள். சன்செட் ஆகுதுன்னு நினைக்கிறேன், ஆனால் அந்தளவுக்கு இன்னும் டைம் வரல. அதனால் அந்த வியூவை பாருங்கள். இதுதான் அந்த வியூ. அப்படியே சுற்றி பார்த்தீங்கன்னா ஆறு தான். மக்களே இங்கே கொஞ்சமாக தான் தண்ணி திறந்து விட்ருக்காங்க. அதோட வேகத்தை பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி. இந்த தண்ணியில் மட்டும் மாட்டினோம்னா அவ்வளோதான் காலி. அதுவும் அந்த வெள்ளை நுரையில் மாட்டினோம்னா அவ்வளோதான். மறுபடியும் வெளியே வரதை பற்றி யோசிச்சே பார்க்கக்கூடாது. அவ்வளோ ஸ்ட்ரெயிட்டாக கடவுள்கிட்ட போக வேண்டியதான். அங்கே பாருங்க, இந்த தண்ணியெல்லாம் அப்படியே போய் அங்கே போது பாருங்க. ஆக்சுவலாக நம்ம வந்து குளித்தது பார்த்திங்கன்னா அங்கே ரொம்ப தூரத்தில் குளித்தோம். இங்கே வரதெல்லாம் பற்றி யோசிச்சே பார்க்கக்கூடாது. அப்புறம் அப்படியே போயிருக்கேன். அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போக வேண்டியதான். திருச்சிக்கு ஃப்ரீ டிக்கெட்டு தான். அப்புறம் அங்கே பாருங்கள், அதுதான் புளியஞ்சோலை. பயங்கரமாக இருக்கா? இது என்னதுக்கா? இது என்ன சொன்னாங்க பாய்? இது என்ன சொன்னாங்களா? ஆயிரம் குஞ்சா? நண்டு. கடை பேர் என்னங்கா? கடை பேர் சொக்கநாயகி அம்மன். மாயனூர் வந்தீங்கன்னா சொக்கநாயகி அம்மன் அந்த அக்கா கடையில் சாப்பிடுங்க. சாமி பேர் எங்க ஒரு மீன் ஃப்ரீயாக கொடுத்துருவீங்களா? ஓகே. அம்மா பேர் எல்லாம் முடிப்போம். அது நல்லா இருக்கும் நடுவில் தனியாக ஒதுக்கியது. ஒரு நல்ல லொக்கேஷன் வந்திருக்கோம். அந்த லொக்கேஷனை பாருங்கள். அப்படியே ஃபுல்லாக பச்சை பச்சைன்னு இருக்குது. இன்னொரு ஒரு மரத்துக்கு கீழே ஒரு படுதா எடுத்துகிட்டு வந்து உட்காந்து வீட்டிலேருந்து சமைச்சு எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். ஆனால் அப்படி சமைச்சு சாப்பிட முடியல இப்போ. அடுத்த வீடியோவில் அந்த மாதிரி ட்ரை பண்ணுவோம். ஆனால் இப்போ கண்டிப்பாக பண்ண மாட்டோம். ட்ரை மட்டும் தான் பண்ணுவோம் கடைசி வரைக்கும். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய் சொல்கிறேன். பாய். ஓகே.